உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமாக இணையதளம் வழியாக சுய கணக்கெடுப்பு செய்யும் பணி தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளது. முதலில் இணையதளம் se.census.gov.in என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும். இணையதள முகவரிக்கு சென்றவுடன் உங்களுக்கான மேற்பட்ட இணையதளத்தில் முகப்பு பக்கத்தில் தமிழ்நாடு மாநிலத்தை தேர்வு செய்ய திரையில் கொடுக்கப்பட்டுள்ள கேப்ஷா, அதாவது கடவுச்சொல் எண்ணை நீங்கள் டைப் செய்வோம். அதைத் தொடர்ந்து குடும்பத் தலைவரின் பெயர், மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி உள்ளிட்டவும். இதில் கொடுக்கப்படும் குடும்பத் தலைவர் பெயரை மாற்ற முடியாது. அதுபோன்று ஒரு குடும்பத்திற்கு பதிவு செய்யப்பட்ட மற்றொரு மொபைல் எண் கொண்டு மற்றொரு குடும்பத்திற்கும் பதிவு செய்ய முடியாது. தொடர்ந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள 16 மொழிகளில் உங்களுக்கு ஏதுவான மொழியை தேர்வு செய்து கொள்ளவும். தமிழ் என்றால் தமிழ், ஆங்கிலம் என்றால் ஆங்கிலம். மொபைல் எண்ணிற்கு அனுப்பப்படும் ஓடிபியை பதிவு செய்வோம். பின்னர் மாவட்டத்தை தேர்வு செய்வோம். நீங்கள் காஞ்சிபுரம் என்றால் காஞ்சிபுரம் அல்லது செங்கல்பட்டு என்றால் செங்கல்பட்டு என்று தேர்வு செய்த பிறகு தபால் எண், அதாவது பின்கோட் நம்பர் என்பார்கள், அதை பதிவு செய்வோம். கிராமமா நகரமா என்ற விவரங்களை நீங்கள் அதில் அளிக்க வேண்டும். மேலும் அதில் குறிக்கப்பட்டுள்ள மேப், அதாவது உங்கள் வீட்டின் இருப்பிடத்திற்கான மேப்பை நீங்கள் சரியான இடத்தை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தற்பொழுது வீட்டை சார்ந்த கேட்கப்பட்டுள்ள 33 கேள்விகளுக்கும் உண்மையான விவரங்களை அளிக்க வேண்டும். அதாவது உங்கள் வீட்டு தரைத்தளம், வீட்டில் இருக்கும் எலக்ட்ரானிக் பொருட்கள், வீட்டில் இருக்கும் இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், தரைத்தளம், வீட்டில் வசதி, கழிப்பறை வசதி, குடிநீர் வசதி, எரிபொருள் இணைப்பு, இணையதளம் உள்ளதா போன்ற விவரங்களை குறிப்பிட வேண்டும். அதன் பின்பு விவரங்கள் பதிவு செய்த பின்னு சுய கணக்கெடுப்பு மேற்கொண்டதற்கான 11 இலக்க எண் வழங்கப்படும். இந்த எண் பதிவு செய்த மொபைல் எண்ணிற்கு மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பப்படும். அதாவது பதிவு செய்த மொபைல் எண்ணுக்கும் இமெயிலுக்கும் அனுப்பப்படும். இந்த 11 இலக்க எண்ணை வீட்டிற்கு கணக்கெடுக்க ஒரு நபரிடம் கொடுத்து தரவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த மாதிரியான வீடு, வீட்டின் தளம், சுவர்கள் அதில் அமைக்கப்பட்டுள்ளது, எத்தனை அறைகள் உள்ளன, சொந்த வீடா, வாழும் தன்மை, சேதமடைந்த வீடா, எத்தனை பேர் வசிக்கிறீர்கள், குடிநீர், மின் தேவை, இப்படி அடிப்படை வசதிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, கழிப்பறை, கழிவுநீர் வசதி, குளிப்பதற்கு இடவசதி உள்ளதா, எரிபொருள் தேவை எப்படி நிவர்த்தி செய்கிறீர்கள், வீட்டில் ரேடியோ, டிவி, இணையம், கணினி, மொபைல் பேர், வாகனம், வீட்டின் பிரதான உணவு எது உள்ளிட்ட 33 கேள்விகள் சேர்க்கப்படும். இதன் பின்பு உங்களுக்கு 11 இலக்க ஒரு எண் வரும். அதை நீங்கள் வைத்திருந்து உங்கள் வீட்டுக்கு சென்சஸ் கணக்கு எடுப்பவர்களிடம் கொடுத்தால் மேற்கண்ட கணக்கெடுப்பின் போது வழங்கப்பட்ட 12 இலக்க எண்ணை அவர்களிடம் வழங்க வேண்டும். இணையதள வழியில் கணக்கெடுப்பை மேற்கொள்ளவில்லை என்றாலும் கணக்கெடுக்க வரும் நபரிடம் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்த 12 எண்ணை தவறவிட்டவர்கள் வீட்டிற்கு கணக்கெடுக்க வரும் நபரின் உதவியுடன் எண்ணை கண்டறிந்து கணக்கெடுப்பை நிறைவு செய்யலாம். ஒருவேளை உங்கள் வீட்டிற்கு கணக்கெடுக்க யாரும் வரவில்லை என்றாலும் உங்கள் மாவட்ட கலெக்டர் அல்லது தாலுகா அலுவலகம் மூலம் உங்கள் பகுதிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நபர்களை தொடர்பு கொண்டு கணக்கெடுப்பில் பங்கேற்கலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது அளிக்கப்படும் தரவுகள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். சென்சஸ் சட்டம் 1948 கீழ் தனிநபர்களின் விவரங்கள் யாருடனும் பகிரிடப்படாது. இதற்கான கால அவகாசம் ஜூலை 31ஆம் தேதி வரை அளிக்கப்பட்டுள்ளது. எனவே இதுபோன்ற எளிய முறையை நீங்கள் சுயமாக உங்களுடைய செல்போன் மூலமே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். எனவே டிஜிட்டல் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆன்லைன் மூலம் பதிவு செய்வது எப்படி என்பதை பற்றி உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கூறியிருக்கிறோம். எனினும் நீங்கள் se.census.gov.in என்ற இணையதள முகவரி மூலம் உங்கள் பதிவை உடனடியாக பதிவு செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். கவனிக்க வேண்டியவை: நீங்கள் கொடுக்கும் பெயர், செல்போன் எண், இமெயில் முகவரி எதையும்
பின்பு மாற்ற முடியாது. ஆதலால் யோசித்து நிதானித்து செய்யவும். அதன் பின்பு உங்களுக்கு வரும் 12 இலக்க எண், அதாவது ஆங்கில எழுத்து முதலும் அதன் பின்பு 11 இலக்க எண் வரும். அவற்றையும் பத்திரமாக குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளவும். ஏனென்றால் வந்து கேட்கும்போது நீங்கள் அந்த நம்பரை சொன்னால் போதும், பதிவு செய்ய வேண்டியதில்லை.